பிரேஸ் தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் கடன் பிரச்சனை மாற போகிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கடன் நிமித்தமாக வேதனையோட நான் எப்படி இந்த கடத்தெல்லாம் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பாரத்தோட ஒரு ஏக்கத்தோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கடன் பிரச்சனைகள் மாற போகிறது. வாழ்க்கையில் கடன் வந்த உடனே மனிதனுக்கு அந்த நிம்மதிங்கிறது பெயருது. எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோன்னு சொல்லி அதையே திங்க் பண்ணிட்டு மனுஷன் வாழும்போது அவங்க வாழ்க்கையில நிம்மதியாக வாழ்கிறது இல்லைன்னே சொல்லலாம். இப்போ நம்ம பைபிளில் உபாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவ்வளோ நாளும் நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து கடனுக்காக ஏங்கி அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இனி முதல் நீங்கள் கடன் வாங்குவதில்லைன்னு சொல்கிறாரு. கடன் வந்த உடனே மனித வாழ்க்கையில் நிம்மதி பெயருது. இப்போ கடன் எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழ்க்கையில் கடன் ஏதோ ஒரு தேவைகளை சந்திக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோன்னா, கடன் யார்ச்சியாவது வாங்கி அதை யூஸ் பண்ணிடுவோம். அதை காசெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்களுக்குள்ள திருமண செலவு சந்திக்கப்படுறதுக்கு நீங்கள் வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா மருத்துவ செலவுக்காக வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கிடுறோம். அந்த கடன் என்ன ஆகுது அப்படின்னா, வட்டி கடன் சிலவங்க வாங்குறாங்க. இது ஆண்டவர் பார்வையில் பாவம். அந்த வட்டி கொடுக்கறது ஆண்டவர் பார்வையில் பாவமான ஒரு காரியம். அந்த வட்டி கடனை வாங்கி அந்த வட்டி பெருகி பெருகி கடன் தொல்லை கூடும்போது அவங்களால நிம்மதியாக நைட்டு வேலையில் தூங்குறது கிடையாது. ஏதோ ஒரு தேவை சந்திக்கிறதுக்காக வாங்கினது, ஆனால் அது கூடி பெருகி நிம்மதியை இழக்க பண்ணுது. இப்படிப்பட்ட கடன் அதாவது வாங்கின பிறகு அவங்களுடைய நிம்மதி பெயரும். ஏன்னா ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்னைக்கு இந்த கடன் என்ன, கடைக்காரன் இனி என்ன சொல்லுவானோ அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ளே வரும். கடன் வாங்கினவன் ஏதாவது கடன் நம்ம யார்ட்டையாவது போய் வாங்கியிருப்போம், அவங்க கடன் தந்தவங்க ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரும். இப்படியெல்லாம் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் சுமையில் கண்ணீரோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் கடனை ஆண்டவர் கண்டிப்பாக அதை சரியாக்குவார். அந்த கடன் பாரத்துலேருந்து உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுப்பார். நான் ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கடன் நிமித்தமாக தற்கொலை எண்ணத்தோடு இருந்தார். அளவுக்கு அதிகமான கடன். இந்த கடன்லேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆண்டவரை அறியலை. அப்போது எப்படியாவது சூசைட் தான் இனி அட்டன் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அறியாத அந்த அங்களுக்கு ஆண்டவர் ராத்திரி வேளையில் நாளைக்கு சூசைட் அட்டன் பண்ணணும் குடும்பத்தோடு அப்படின்னு நினச்சி தூங்கினவங்களுக்கு ராத்திரியில் ஆண்டவர் தரிசனம் ஆறாங்க. ஆண்டவருடைய கரத்தை அவங்க பார்த்தாங்க, அவங்க விசுவாசித்தாங்க.
கண்டிப்பாக ஆண்டவர் என் கடனை எல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி. அப்படியே ஆண்டவரை உண்மையாக நேசித்தாங்க, உண்மையாக விசுவாசித்தாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க கடன் முற்றிலுமாக மாறி போனது. அப்படி அற்புதத்தை செய்த ஆண்டவன் அந்த அங்கிளுக்கு ஆண்டவரை அறியாமல் வேறு மதத்தில் இருந்த அந்த அங்கிளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசித்து உண்மையாக அவங்க மேலே அன்பு வச்சு அவங்கள உண்மையாக நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடன் பிரச்சனைகளை முற்றிலுமாக மாற்றி அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தர அவரால் முடியும். உங்கள் கடன் என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் கடன் கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது, நான் இதிலேருந்து வெளியே வர நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும், நான் உங்களை மட்டும்தான் நம்பிட்டுருக்கிறேன், உங்களை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. மனிதன்ட்டெல்லாம் ஓடி ஓடி போய் மனசு கேட்காம சொல்லி அழுது புலம்புறீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா மனுஷன்ட்டு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காதுங்க. ஆனால் தருவேன்னு சொல்லுவாங்க, நான் அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கைவிட்டுட்டு போகிற நிலைமையில எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. யார் யாரையோ நம்பி நம்ம ஏமாறுறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் மீது நீங்கள் விசுவாசம் வைங்க. கண்டிப்பாக அந்த அங்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கலங்காதீங்க. கடனை குறித்து அந்த கலக்கத்தை விட்டுச்சு எல்லா கடனையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, அப்பா எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய விடுதலை தாங்கப்பா, நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்படைக்கும் போது, ஆண்டவரை முழுவதுமாக நம்பி விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றுவார். ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு அற்புதத்தை செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்வார், அதிசயத்தை அவர் செய்வார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் அவரால் நீக்கி போட முடியும். மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா உங்கள் தகப்பனவர், உங்கள் தகப்பனாக இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. பிள்ளையான நீங்கள் கடனில் இருந்து அழுறது அவருக்கு பிரியமில்லை. இதனால் கடனை குறித்து கலங்காமல் அவ்வளோ கடனையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள வழிவாசல் ஆண்டவர் கண்டிப்பாக திறந்து தருவார். விசுவாசிங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையும் அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நிமித்தமாக, கடன் போராட்டத்தின் நிமித்தமாக ராத்திரி வேளையில் கண் கலங்கி கொண்டு மனசில் ஒரு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. கடன் சுமையை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதத்தின் தேவன் நீங்கள் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு அற்புதத்தை அப்பா செய்து அப்பா அவங்க வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கடனிலிருந்து விடுதலை அடைய அப்பா வழி வாசல்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.